हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवम श्री चैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 42. அக்ஷம் தச பிராணம் அதர்ம தர்மௌ சக்ரே அபிமானம் ரத்தினம் ச ஜீவம் தனோர்ஹி தஸ்ய பிராணவம் படந்தி சரம் து ஜீவம் பரம் ஏவ லக்ஷ்யம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அக்ஷம் தேர் சக்கரத்திலுள்ள ஆரக்கால்கள், தச 10, பிராணம் உடலுக்குள் சுழலும் 10 விதமான காற்றுகள், அதர்மமாகும், தர்மமாகும். சக்கரத்தின் மேலும் கீழும் உள்ள இருபுறங்கள். சக்கரே சக்கரத்தில், அபிமானம் தவறான அபிமானம், ரத்தினம் தேரோட்டி அல்லது உடலின் எஜமானன், ச மேலும், ஜீவம் ஜீவராசி, தனு வில்லாகும், ஹி உண்மையில், தஷ்ய அவனுடைய, பிரணவம் வேத மந்திரமான ஓம்காரம், படந்தி என்று கூறப்படுகிறது, சரம் அம்பாவான், து ஆனால், ஜீவம் ஜீவராசி, பரமபுருஷர், ஏவ உண்மையில், லக்ஷ்யம் இலக்காவார். டிரான்ஸ்லேஷன். உடலுக்குள் சுழலும் 10 விதமான காற்றுகள் தேர் சக்கரங்களின் ஆரக்கால்களுக்கு ஒப்பிடப்படுகின்றன. சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் தர்மம் என்றும் அதர்மம் என்றும் அழைக்கப்படுகின்றன. தேகாபிமானத்திலுள்ள ஜீவராசி தேரின் உரிமையாளன் ஆவான். வேத மந்திரமான பிரணவம் வில்லாகும். தூய ஜீவன் அம்பாவான். பரமபுருஷ பகவானே இலக்காவார். பர்பட் பை ஷிலபிரபாத். ஜெய் ஷிலபிரபாத். ஜட உடலுக்குள் 10 வகையான காற்றுகள் எப்போதும் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அவை பிராணம், பிராணவாயு, அபானவாயு, சமானவாயு, வியானவாயு, உதானவாயு, நாகவாயு, கூர்மவாயு, கிருகலவாயு, தேவதத்த வாயு மற்றும் தனஞ்சய வாயு என்று அழைக்கப்படுகின்றன. இவை இங்கு தேர் சக்கரங்களின் ஆரக்கால்களுக்கு ஒப்பிடப்படுகின்றன. பிராணவாயுவே ஜீவராசியின் எல்லா செயல்களுக்கும் சக்தியாக விளங்குகிறது. இந்த செயல்கள் சில சமயம் தர்மமாகவும் சில சமயம் அதர்மமாகவும் இருக்கின்றன. இவ்வாறாக தர்மமும் அதர்மமும் தேர் சக்கரங்களின் மேல்பாகம் என்றும் கீழ்பாகம் என்றும் கூறப்படுகின்றன. ஜீவராசி பரமபதம் அடைய முடிவு செய்யும் பொழுது அவனுடைய இலக்கு பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ விஷ்ணுவே ஆவார். பந்தப்பட்ட வாழ்வு நிலையில் பரமபுருஷ பகவான் விஷ்ணுவே வாழ்வின் லட்சியம் என்பதை ஒருவன் புரிந்து கொள்வதில்லை. நா தே விதுகு ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும் துராசயா ஏ பகிர் அர்த்தமானின. ஜீவராசி தன்னுடைய வாழ்வின் இலக்கை புரிந்து கொள்ளாமலேயே இந்த ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ முயற்சி செய்கிறான். ஆனால் அவன் தூய்மை அடைந்ததும் தேக அபிமானத்தை விட்டுவிடுகிறான். அத்துடன் தான் குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட தேசம், ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் முதலியவற்றைச் சேர்ந்தவன் என்ற அடையாளத்தையும் அவன் விட்டுவிடுகிறான். சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம். பிறகு அவன் தனது புனிதமடைந்த வாழ்வு எனப்படும் அம்பை எடுத்து உன்னதமான பிரணவ ஜபம் அல்லது ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபம் எனப்படும் வில்லின் உதவியுடன் தன்னை பரமபுருஷ பகவானிடம் கொண்டு சேர்க்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 15 நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.